கிளாஸ் ரூம்ல எம்எல்ஏக்கு என்ன வேலை? சுனி தம்பி வணக்கம். உங்களை பார்த்து போலான்னு தான் வந்தேன். வரப்போற எலெக்ஷன்ல நான் மறுபடியும் எம்எல்ஏக்கு நிக்கிறேன். நீங்க கூட வந்து எனக்காக கொஞ்சம் ஓட்டு கேட்டீங்கன்னு வச்சுங்க, நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன். ஏன்னா உங்க அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதான் உங்களை கூட்டு போலான்னு வந்தேன். உங்களை வீட்டுல வந்து பார்க்கலான்னு தான் நினைச்சேன். படிக்கிற பையனை ஏன் கெடுக்கிறீங்கன்னு உங்க அண்ணன் சத்தம் போடும். அதனாலதான் தம்பி உங்களை இங்க பார்க்க வந்தேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பித்தான் தம்பி நான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி. வாங்கண்ணே. நான் வர்றேன். நைனா டேய் மகனே, நைனா மகனே, நைனா டேய் நீங்க படிக்கிறேன். ஆமா. என்னடா இது? இது எனக்கு மறந்தே போச்சு. அது சரி, ஒன்னாப்பு சேர்த்து விட்டதோட நீ அத்து விட்டு இல்ல. உனக்கு ஒரு பொண்டாட்டி 2-3 குழந்தைங்கன்னா ஞாபகத்துல இருக்கும். நீதான் பொதுக்கூட்டம் போடுற இடத்துல ஒரு தனி கூட்டம் போட்டு ஒரு முனிசிபாலிட்டியை சேர்த்து வச்சிருக்க. அதான் நீ மறந்துட்ட. ஏன்டா இப்ப அதெல்லாம் போய் ஞாபகம் வச்சு? நைனா இந்த ஒரு பொண்ணையாவது எனக்கு சித்தியாக்காம விடு நைனா. சரி விடு. நான் தான் டாக்டர் பட்டம் வாங்கல, நீ ஒழுங்கா படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கு. அது அமௌண்ட் கூட வாங்கிடுறேன். வர்றேங்க வாத்தியாரே, வர்றேன். வரவே வேண்டாம். கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொடு நைனா. நீ ஆன்சர் எழுதி தரியா சிஸ்டர்? கிளாஸ் ரூம் மாதிரியா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அசம்பிளி மேலே ஆகிட்டாங்களே. பிரான்சிஸ் மார்க் ஷீட் இருக்கு, எல்லாருக்கும் கொடு. இன்னைக்கு கிளாஸ் இதோட ஓவர். கன்சாமி மார்க் ஷீட்டை வாங்கி போடா. என் பேப்பர் அதுல இருக்காது. ஏன்? அன்னைக்கு நான் பகல் காட்சி போயிட்டேன்ப்பா. சுக்ரா வா போலாம். எங்கடா கொட்டாங்கச்சு? எப்பவுமே 70க்கு மேல மார்க் எடுப்பேன். இந்த தடவை தான் குறைஞ்சிருச்சு. ஹே, இது யார் மார்க் ஷீட்? என்னதுதான்? உன்னதா? நீ எப்படி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் 75, 78னு வாங்குன? ஜேஆர்எஸ்ல படிக்கும் போது காலேஜுக்கே போக மாட்டேன். இந்த காலேஜ்ல ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்றேன், அவ்வளவுதான். அது சரி, பிசியாலஜி பேப்பர்ல மட்டும் நீ ஏன் 0 வாங்கியிருக்க? எனக்கு அந்த ப்ரொஃபஸர் பிடிக்கல, அதனால தான். உன்னை பார்த்தா எனக்கு வினோதமாவும் இருக்கு, வேதனையாவும் இருக்கு. ஆஸ் a ஃப்ரெண்டா நான் உனக்கு ஒன்று சொல்றேன், கேக்குறியா? வாழ்க்கையில நல்லா படிக்கிறவனுக்கு பாடுற திறமை இருக்காது, நல்லா பாடுறவனுக்கு பேசுற திறமை இருக்காது, நல்லா பேசுறவனுக்கு படிக்கிற திறமை இருக்காது. ஆனா உன்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு. ஆமா, நீ நல்லா பேசுற, பாடுற, படிக்கிற. குடிசையில இருக்கிற மாரியில இருந்து கோட்டையில இருக்கிற எம்எல்ஏ வரைக்கும் எல்லாரும் உன்னை தேடி வராங்க, உன்கிட்ட உதவி கேக்குறாங்க. இவ்வளவு இருந்தும் நீ ஏன் எந்த நோக்கமும் இல்லாம இருக்க? ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி வேண்டாமா? நான் சாதிச்சு என்னது பண்ண போறேன்? இத பாருங்க, எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தாங்க. அவர் இன்னைக்கோ நாளைக்கோ எந்த நேரத்தில் துப்பாக்கி கீழே போட்டாலும் அவருக்கு இத பாருங்க, எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தாங்க. அவர் இன்னைக்கோ நாளைக்கோ எந்த நேரத்தில் துப்பாக்கி கீழே போட்டாலும் அவருக்கு ஆபத்து இருக்குங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இந்த ஊர் வேணாம், இந்த தொழில் வேணாம், எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாருங்க. இங்கதான் இருப்பேங்கிறாரு. ஒரு கல்யாணம், குழந்தை, குட்டி, எந்தவித சந்தோஷமும் இல்லாம இருக்காருங்க. எங்க அண்ணன் மட்டும் அப்படி இருக்கிறப்போ நான் என்னங்க பண்ண போறேன் சாதிச்சு? ஏதோ நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு எங்க அண்ணா ஆசைப்படுறாரு, அவருக்காக இங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மனுஷனும் தான் செய்யற தப்புக்கு பின்னால ஒரு நியாயத்தை சொல்லுவான். நீயும் அப்படிதான் சொல்ற. உங்க அண்ணன் மேல நீ உண்மையிலேயே பாசம் வச்சிருந்தேன்னா அவர் ஆசைப்படி ஒரு பெரிய டாக்டர் வரணுங்கிற வெறி வேண்டாமா? உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு உங்க அண்ணன் மட்டும் இல்ல, நானும் ஆசைப்படுறேன். செய்வியா? செய்றேன். சுனிதா, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னது? என் மனசு ஃபுல்லா இதுல இருக்கு. ப்ளீஸ் படிச்சு பாருங்க, ப்ளீஸ் படிச்சு பாருங்க. Hey, நாளைக்கு சந்திரு. பாக்குறேன், நாளைக்கு பாக்குறேன். ஏன் ஓடுற? என்னது? என்ன லவ் பண்றானா? லெட்டர் கொடுத்துட்டு போறான். 6 மாசமா என் ட்ரெஸ்ஸோட கலர், ஹேர் ஸ்டைல், லிப்ஸ்டிக் கலர், பேங்கிள்ஸ், ஹியரிங் போட்டு ஒண்ணு விழாம வாட்ச் பண்ணிட்டு வரானா. இடியட். சுனிதா, உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு
நேர்ல சொல்ல தைரியம் இல்லாதவன்லாம் எதுக்கு லவ் பண்ணணும்? ம்? அப்போ அன்னைக்கு உன் தலையில ரோஸ் வச்சு ஐ லவ்னு சொன்னனே தைரியமா, அதுக்கு என்ன சொல்ற? ஹே, அது ராகிங் தானே? ராகிங்கா இருந்தாலும் தைரியமா வந்து சொன்னல. எனக்கு உன்னை பிடிக்கலன்னா நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். என்ன சொல்ற? சுனிதா, நான் சீரியஸா கேக்குறேன். என்ன ஒண்ணுமே சொல்லாம போற? அதான் உன்னை நான் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டேனே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.